டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. நாகையில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அதில் திருவாரூர் நாகை சாலையை கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு பிரதமர் மோடி திறந்து வைத்த நிலையில் நாகை விருதாச்சலம் பாதையில் சாலை பணிகள் நடந்து வருகிறது. அதேபோல நாகை புத்தூர் பகுதியில் 4 வழிச்சாலைகளான ரவுண்டானா கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணிகளுக்கான மண் பிரதாபராமாபுரம் ஊராட்சியில் உள்ள சின்ன ஏரியில் இருந்து மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியோடு எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 13ஆம் தேதி போராட்டத்தில் குதித்த பொதுமக்கள் மண் அள்ளிக் கொண்டிருந்த ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் லாரிகளையும் சிறைபிடித்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மறுநாள் 14ஆம் தேதி போலீசார் குவிக்கப்பட்டு மண்ணள்ளும் பணி நடைபெற்றுள்ளது. அதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக பொதுமக்கள் நோட்டீஸ் விநியோகித்துள்ளனர். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவோடு இரவாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கடந்த 16ஆம் தேதி வேளாங்கண்ணி அருகே உள்ள கைகாட்டி பகுதியில் பேரணியாக சென்று தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக யதார்த்தமாக வந்த கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏற்கனவே நாகையின் முன்னாள் கலெக்டராக இருந்த ராதாகிருஷ்ணன் அங்குள்ள மக்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் என்பதால் தங்கள் குறைகளை கொட்டி தீர்த்தனர். ஆனாலும் அந்த மக்களின் கோரிக்கைக்கு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை. இதனிடையே போராட்டக்காரர்களை கைது செய்ய உத்தரவு வந்ததால் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்தும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட அப்போதும் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை நம்பி போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். ஆனால் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு மண்ணள்ளும் பணி எந்த இடையூறுமின்றி தற்போது வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவராசு உட்பட போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்து பேசிய கிராம மக்கள், உள்ளூர் வளர்ச்சி பணிகளுக்கு மண் அள்ள அனுமதி கேட்டும் கொடுக்காத மாவட்ட நிர்வாகம் ஏரியில் அதிக ஆழத்தில் தோண்டி மண் எடுக்க தனியாருக்கு அனுமதி வழங்கியது எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விட்டதாகவும் தங்களின் போராட்டத்தை எந்த அதிகாரியும் துளியும் மதிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். ஊராட்சி மூலமானா தூர்வாரினோம்னா ஏரியை நாங்கள் குறைந்த அளவு ஒரு 3 அடி அளவுக்கு 2.5 அடி அளவுக்கு நாங்கள் மண் தூர்வாரி இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இந்த மக்களுக்கு கொடுக்கறதுனால அது பெரிய வாழ்வாதாரமாக இருக்கும் அந்த மண். ஆனால் இதை மாவட்ட நிர்வாகம் தனியாருக்கு ஒரு குவாரி அமைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குவாரி அமைக்கிறதுனால கிட்டத்தட்ட 4லேருந்து 5 அடிக்கு மேலே ஆழம் போகுது. 6 அடி கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த ஆழத்தினால இந்த கடல் கிட்ட இருக்குது. கடல் நீர் உடனே உட்போகும். கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட போலீஸை கொண்டு வச்சு மண் எடுக்கிறாங்க. எத்தனையோ முறை தடுத்து பார்த்தோம். மாவட்ட ஆட்சியரை நேராக இப்போ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் எங்களோட கோரிக்கையை அவர் கொடுக்க மாட்டாரு. இதற்கு முன்பு பெரிய ஏரியை இப்படித்தான் மண் எடுத்தே உப்பு தண்ணீராக மாற்றிவிட்டனர். தற்போது சின்ன ஏரியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கின்றனர். வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு போலீசார் நின்று கொண்டு தங்களை அடக்குவது நியாயமே இல்லை என்றும் கூறினர். பெரிய ஏரியில் எடுத்துட்டாங்க. எடுத்து அது இவங்க சொன்னது ஒரு பங்கு ஆழம். அது கிட்டத்தட்ட அவங்க 10 அடி எடுத்து அதில் அதாவது உப்பு தண்ணியாக மாறிட்டுது. அதை விவசாயத்துக்கோ இதுக்கோ பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட காரணத்தினால இப்போ இந்த சின்ன ஏரியிலையும் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு, ஒரு ரோடு பாக்கி இல்லாமல் போலீஸை போட்டு மறைச்சிருக்காங்க. அதை போய் அந்த லாரியிலேயே நம்ம பர்மிட் இருக்கா இல்லையா என்ன விசாரிக்கிறதுக்கு எங்களால் முடியலை. இது ஒரு புறம் இருக்க, சவுடு மண் அள்ளுவதை தடுத்து நிறுத்த கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு அளித்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவராசு சின்ன ஏரியில் குவாரி அமைத்து மண் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர் உப்பாக மாறி உள்ளது என்றும் ஏரி நீரை ஆய்வுக்கு அனுப்பி சோதனை செய்தபோது 11,000 டிபிடி என்ற அளவில் உப்புத்தன்மை மிக அதிகமாக உள்ளது என்றும் கூறினார். இந்த மணல் எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த சவுடு மணல் குவாரி அமைக்கப்பட்ட இடத்துல வெறும் 3 அடி ஆழத்தில்
உவர்நீர் ஊறி இருக்குது. மிக அளவு கடுமையான உவர்நீர், கிட்டத்தட்ட 11 பிபிடி தண்ணி அதில் இருக்குது. அது நாளைக்கு எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அது போய் முடியும். மண்ணள்ளும் பணி இப்படியே தொடர்வது சுத்தமான தண்ணீரில் உப்பை கலப்பதற்கு சமம்தான் என கூறிய சிவராசு, உப்பு நீரால் ஏரியை சுற்றி உள்ள 200 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் என்றும் வருத்தம் தெரிவித்தார். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த ஏரி மட்டும் பாதிப்புக்குள்ளாச்சுன்னா இதை சுற்றி இருக்க கிட்டத்தட்ட 200 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாய நிலம் முட்டுமேலும் பாதிக்கப்படும். அதிகாரிகளே மண் அள்ளுவதற்கு உறுதுணையாக இருந்தால் எங்களை போன்ற விவசாயிகளுக்கு யார்தான் கை கொடுப்பது, விளை நிலங்களை யார்தான் பாதுகாப்பது என்பதே பிரதாபராமபுரம் ஊராட்சி மக்களின் கேள்வியாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லெனின். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.